வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜிப்சம் பார்க்கலாம். ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட் வித் பை மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். ஃபார்முலா CaSO4 into 2 moles of H2O. ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறது என்ன, அதில் இருக்கக்கூடிய ஒரு 4 முக்கியமான டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிப்சம் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு பெட்டாக இருக்கும். எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அ மேசிவ் sea basin. ஸோ தண்ணி எவாபரேட் ஆகும்போது நமக்கு அதில் இருக்கக்கூடிய கீழே பார்ட்டிகல் செட்டில் ஆகும். அது கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் மினரல். ஸோ இங்கிருந்து தான் நமக்கு ஜிப்சம் வருது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோகிரேட் சொலிபிலிட்டி. ஸோ இங்கே ஜிப்சம்கான ரெட்ரோகிரேட் என்னென்னு பார்த்தா, மற்ற சால்ட் மாதிரி இல்லாமல் ஜிப்சம் பிகம் லெஸ் soluble in water as the temperature increase. ஸோ ஜிப்சம்கான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக தண்ணியில் கரையக்கூடிய நேச்சர் கம்மியாகிட்டே இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போதுன்னா மற்ற சால்ட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஜிப்சமும் ஒன் ஆஃப் த சால்ட்டு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இங்கே ஜிப்சம் என்னென்னா ஆக்ட் அஸ் அ நேச்சுரல் இன்சுலேட்டர். ஸோ இங்கே ஜிப்சம் நேச்சுரல் இன்சுலேட்டராகவும் ஆக்ட் ஆகும். இது தமிழில் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா படிகாரங்கள். ஸோ இது வீட்டில் திருஷ்டி வரணுங்கிறதுக்காக வாசலில் கொண்டு வைக்கிறப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் என்னென்னா ஜிப்சம். ஸோ இது என்னென்னா பிளட்டை அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏஜென்ட்டாகவும் இது ஆக்ட் ஆகும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா கெட் பேர்ன்ட் பிளாஸ்டர். இங்கே கெட் பேர்ன்ட் பிளாஸ்டர் எங்கேருந்து வருதுன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லேருந்து தான் இது நமக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது ஜிப்சம்லேருந்து நமக்கு வரக்கூடிய விஷயம் தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதுக்கான ஃபார்முலா கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது ஹெமிஹைட்ரேட் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் கால்சியம் சல்ஃபேட் into 2 moles of water இது நமக்கு சாலிடாக இருக்கும். 393 கெல்வினில் இதை நம்ம ஹீட் பண்ணும்போது 2 moles of calcium sulfate 1 mole of water இங்கே இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 moles of water எவாப்ரேஷன் ஃபார்மில் எவாப்ரேட் ஆகி வெளில போகும். ஸோ இது மட்டும் என்னென்னா நமக்கு கால்சியம் சல்ஃபேட் அண்ட் தென் ஹெமி ஹைட்ரேட் அது 1 moles of வாட்டர் மாலிகுலாக இருக்குது. எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஃப்ராக்சர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இங்கே மவுக்கட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே சீலிங் ஃபால் சீலிங்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, வீட்டில் டெக்கரேட்டரிவ் ஐட்டம்ஸாக. ஸோ அங்கே ஃபால் சீலிங்ஸில் இந்த ப்ராடக்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்டை தான் அவங்க வேஸ்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி அதில் நிறைய கலர்ஸ் அண்ட் தென் காம்போசிட்லாம் ஆட் பண்ணி அந்த ஃபால் சீலிங்க்கு டெக்கரேட்டரிவ் ஐட்டமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இங்கே தான் டெட் பேர்ன்ட் பிளாஸ்டர் வருது. அப்போ ஜிப்சமாக ஹீட் பண்ணவும் இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 393 கெல்வினுக்கு அப்போ என்ன ஆகணும், லோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் லெஃப்ட் அண்ட் அனஹைட்ரஸ் கால்சியம் சல்ஃபேட் இஸ் ஃபார்ம். அப்போ தண்ணியில் நம்ம மேலும் எவாப்ரேட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் என்ன ஆகும், இதோட இதுவும் வெளியில் போயிடும். பேலன்ஸ் நமக்கு கால்சியம் சல்ஃபேட் வெறும் கெமிக்கல் காம்பவுண்டாக இருக்குமே தவிர இது ஒரு மாலிகுலாவோ இல்லை ஒரு கம்பைன்டு காம்பவுண்டாவோ நமக்கு ஃபார்ம் ஆகாது. வாட்டர் மாலிகுல் கொஞ்சம் கூட இருக்காது. எல்லாமே என்னாகும், டோட்டலாகவே எவாப்ரேட் ஆகும் 393 கெல்வினுக்கு அபோவ் ஹீட் பண்ணும்போது. அங்கே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ரோஸ். ஸோ இங்கே ஜிப்சம்கான இன்னொரு நேம் கஸ்டர்ட் ரோஸ். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஜிப்சம் கிறிஸ்டலைனாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வாசலில் கிறிஸ்டிக்கு படிகாரங்கள் கல் மாதிரியே இருக்கும். ஆனால் கிறிஸ்டல் கல்கண்டு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது இன்டேக் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக ஆக்ட் ஆகும். அங்கே என்னென்னா வெளியில் இருக்கக்கூடிய அங்கே அட்மாஸ்பியரிக்கில் இருக்கிற மாய்ஸ்சர் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் அதெல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்காக அங்கே கிறிஸ்டிக்கல்ல யூஸ் பண்ணுவோம் வீட்டில். ஸோ இது கிறிஸ்டலாக இருக்கும். சம்டைம் ஃபவுண்ட் டு அக்கர் இன் அ ஃபார்ம் தட் ரெசம்பிள் த பெட்டல் ஆஃப் எ ஃப்ளவர். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கஸ்டர்ட்ல இருந்து தான் நமக்கு இங்கே ஜிப்சம் வருதுனால இதுக்கு நேம் கஸ்டர்ட் ரோஸ். சில சமயம் அங்கே கிறிஸ்டிக்கல் அங்கே கஸ்டர்ட் ரோஸ் ஜிப்சமே ஒரு லீஃபோடைய பெட்டல் மாதிரி இருக்கும். அங்கே லீஃப் பெட்டல் எப்படி இருக்குமோ அது ரெசம்பிள் அப்படிங்கிறதுனா ஒட்டு போகும். இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதுவுமே இருக்கும். அதுதான் என்னென்னா ரெசம்பிள். ஸோ ரெண்டுமே ஒன்று போல் இருக்குங்கிறதுனால இது அங்கேருந்து ஃபார்மேஷன் ஆகுதுங்கிறதுனால கஸ்டர்ட் ரோஸுங்கிற நேம் வச்சுருக்காங்க. இது எங்கே நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏரட் ஏரியா அண்ட் தென் டெசர்ட் டெரைன். ஸோ அங்கே பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த மாதிரி விஷயம் நிறையா
கிடைக்கும். ஸோ இது ஒரு எவாப்ரேஷன் ப்ராசஸில் இருந்து வர்றதுனால இதுக்கு நேம் வந்து ஜிப்சம். ஓகே, ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.